ஓட்டு கேட்க வராங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்க. எங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க? நாங்க ஓட்டு போடுறதுக்கு இந்த பள்ளம் தானே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். இது வரைக்கும் ஜெயிச்சுட்டோம். எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்த பட்டாவும் இன்னும் வேலை செய்யல. பழங்குடி மக்கள் மத்தியில் எதிராகவே இந்த வருவாய்த்துறை, இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை செயல்படுறாங்க. இது சம்பந்தமாக துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை கொடுப்போம். இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் வருவாய்த்துறை அலுவலகத்தை, சின்ன சேலம் வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த கிராம மக்களோட போராட்டத்தை அறிவிக்கவும் தயாராக இருக்கும். இந்த குட்டையில் இருக்குது. இந்த குட்டையில் எப்படி நாங்கள் வீடு கட்ட முடியும்? கிட்டத்தட்ட 1996 கொடுத்த பட்டா இது. கிட்டத்தட்ட பள்ளம் பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம். நீங்கள் தான் இதே ஒரு பெரிய மனசு பண்ணி நீங்கள் எங்களுக்கு நல்லா இது செஞ்சு கொடுக்கணும். ஊர்க்காரங்களுக்கு 11 பேர்த்துக்கு அளந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கள் மக்கள் தவிக்கிறாங்க. எங்களுக்காக மாட்டு இடம் கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தீச்சுடர் உறவுகளுக்கு உங்கள் ஜெயமூர்த்தியின் இனிய மாலை வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகாமையில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அம்மையாகர் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேல பட்டா கொடுத்து, அதாவது டீ கார்டு கொடுத்து இடத்த பார்க்க போனா இடத்த காணும் அப்படின்ட்டு 40 குடும்பங்கள் இன்னைக்கு அல்லோலப்பட்டுக்கிட்டு இடத்த காணும், வடிவேலு கிணத்த காணுங்கிற மாதிரி பொதுமக்கள் எல்லாம் இடத்த காண அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம கேள்விப்பட்டு நம்ம தீச்சுடர் மூலமாக நம்ம பேட்டி இருக்கலாம்னு வந்திருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் தான் எங்கே இருக்குங்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்குன்னு ஒன்றும் தெரியல. பார்த்தா வெறும் குண்டும் குழியுமா இருக்கு. ரோடு மெயினாக இருக்கு. சின்ன சேலத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான். அதாவது டீ கார்டு கொடுத்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்களாம். 20 வருஷத்துக்கு மேலே எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளை கேட்டா அரசு அதிகாரிகள் இடத்த மட்டும் காமிச்சிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இடத்த காமிக்கிறேன்னு சொன்ன அதிகாரிகள் பொதுமக்கள் முன்னில குட்டையை காமிச்சிட்டாங்க. குட்டையை காமிச்சிட்டு இதான் உங்க இடம் அப்படின்னு காமிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பொதுமக்கள் பெரும் குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது விஷயமா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த போயிட்டு இருக்கிறோம். வாங்க. நீங்க ஒரு விஷயம், இது நாம மட்டும் தீச்சுடர் மட்டும் மண்ணல, தமிழ்நாடு, புதுவை, பாண்டிச்சேரியிலிருந்து மெய்வெளி சட்ட மையம் மற்றும் மெய்வெளி மக்கள் இயக்கம் நண்பர்கள், நிர்வாகிகள் எல்லாமே இதை சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் வாங்க பிரபு வந்திருக்கிறாரு. மெய்வெளி சட்ட மையத்தில் அர்ஜுனன், மெய்வெளி சட்ட மையத்திலிருந்து இளையராஜா, மெய்வெளி சட்ட மையமும் நம்ம கூட இணைஞ்சு இந்த பிரச்சனை சால்வ் பண்றதே வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மையாகரம் கிராமத்தில் இருக்கிற அந்த 40 பேர்த்து பட்டா விஷயமா அந்த 40 பேர்த்துல அவர் பெரியவர் ஐயா ஆதிமூல ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா, இந்த இடத்தோட முழு விவரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு பட்டா கொடுத்து? எவ்வளவு நாள் ஆச்சு? உங்களுக்கு இடம் எந்த இடத்த காமிச்சு கொடுத்தாங்க? நீங்க உங்களுக்கு பட்டா கொடுக்கும் போது இந்த இடம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்த பட்டா கொடுத்தா இந்த எல்லாத்துக்கும் மக்கள் இல்லாத மக்களுக்கு தான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்னாச்சு, திரும்ப பார்த்தா எல்லாம் அதுவும் போட அவங்க போட அரசாங்கத்துலேருந்து பஞ்சாயத்துலேருந்து எல்லாம் அந்த குழி எடுத்துட்டாங்க. எந்த மக்களும் அந்த இடத்துல ஒரு குடிச்சல் போடுறது கூட வழி இல்லைங்க. இப்போ அத்தனை மக்கள் போல ஒரு குடிச்சல் போடுறது இல்லை. அது வாடகை வீட்டில் அது போய் பாவ கொடுமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது எங்களால் முடியல அந்த குழி ரப்பி எங்களை கட்டுறதுக்கு. அந்த இந்த குட்டையில் இருக்குது. இந்த குட்டையில் எப்படி நாங்கள் வீடு கட்ட முடியும்? கிட்டத்தட்ட 1996 கொடுத்த பட்டா இது. கிட்டத்தட்ட 28-30 வருஷமா நாங்கள் இதை வச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். பள்ளம் பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம். நீங்கள் தான் இதே ஒரு பெரிய மனசு பண்ணி நீங்கள் எங்களுக்கு நல்லா இது செஞ்சு கொடுக்கணும். இந்த இடம்ல தான் எங்களுக்கு மாட்டு இடம் கேட்டோம். மாட்டு இடம் வேற ஒரு ஊருக்காரங்களுக்கு 11 பேர்த்துக்கு அளந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கள் மக்கள் தவிக்கிறாங்க. எங்களுக்காக மாட்டு இடம் கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த இடத்துல இந்த பள்ளத்தை மூடி குடிக்கிறோன்னு யாரையும் சொல்லிருக்கிறாங்களா, இல்லை வேற இடம் ஏதோ காமிச்சு விட்டுருக்குறாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. இந்த இடத்துல மூடி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சொன்ன பிறகு இந்த இடத்துல மூடி கொடுத்தாலும் நாங்கள் எப்படி வீடு கட்டுவோம்? இந்த பள்ளத்தில் கல்லு கீழே, இந்த கல்லுல ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு மாட்டு இடம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். அது இன்ன வரைக்கும் இங்கே நடக்கலை. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மெய்வெளி சட்டத்து மூலியமாக எங்களுக்கு ஐயா அண்ணன் எங்களுக்கு தெரிவித்து ஒரு நண்பர் சொன்னார், இது மெய்வெளி சட்டம் இருக்குது, அதில் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அதில் பொறுப்பில் ஏற்று நான் இப்போ எங்கள் ஊர் மக்களை இன்றைக்கி ஒன்று சேர்த்து ஐயா மெய்வெளி சட்ட இயக்கத்தில் ஐயா தலைவர்கள் நாங்கள் மனுவாக சேர்த்து அவர்கிட்ட எங்களுக்கு இந்த இடம் மாட்டு இடம் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்குறோம். பாருங்க, இந்த பள்ளத்தை பாருங்க. நீங்கள் பாருங்க, அதில் ஏதாச்சும் ஒரு குடிசை கட்ட முடியுமா?
எங்களுக்கு தகுதி இருக்குது அந்த அளவுக்கு. இந்த மூடி எந்த காலத்தில் கட்டுறது, எப்படி குடியிருக்கிறது இந்த இடத்துல எல்லா மக்களும் பாருங்க அத்தனையும் வகுப்படுறாங்க. குடிக்க இடம் இல்லாமல் வகுப்படுறாங்க. நீங்கள் பார்த்து இடம் எங்களுக்கு வேணாங்க. இந்த இடத்துல மண்ணு கட்டி பில்லர் பண்ண முடியுமா? ஒரு ஏழை மக்கள் ஒரு 5 வருஷம் இந்த இடத்துக்கு வழி இல்ல. வாங்க வழி எங்கேஜ் இருக்கான்னு பாப்போம். ரொம்ப பள்ளமா இருக்கு, இறங்குறது சிரமமா இருக்கு உங்களுக்கு. ஆனா வழி எங்கடா இருக்கு? வழி அப்படி போனுங்க, வாங்கய்யா இப்படி வாங்க. ஐயா ரொம்ப சிரமம், பயங்கரமான பள்ளமா இருக்கு பாருங்க. அவ்வளவு பள்ளம் இருக்கு பாருங்க. 3 மாசத்துல இருக்குல்ல, அதுல 5 அடி இருக்கு முடியும்னா 10 அடிக்கு மேல இருக்கு. எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க. இதுல என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 10 அடி பள்ளம் இருக்கு. வேணாம் போங்க. நீங்க பாத்து வாங்க. நீங்க நான் பார்த்துக்கிறேன். வாங்க ஒரு வழியா பள்ளத்து மேல இருந்து குதிச்சு கீழே வந்துட்டோம். இப்படி ஒரு இடத்துல அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். சரிம்மா, அதுக்காக நாங்க இது போராட்டம் பண்ணி வந்து ஒண்ணும் நடக்கல. எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க. மனு கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையா? குடும்பம் இங்க இருக்கிறீங்களா? 40 குடும்பத்துக்கு பட்டா இருக்கு. இடம் மட்டும் இல்ல. கேட்க வராங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நாங்க ஓட்டு போடுறதுக்கு இந்த பள்ளம் தானே எங்களுக்கு. பள்ளம் பாருங்க சார், கோயில் இருக்குது, எதுக்காக கேக்குறோம்? பாலம் இருக்கு, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். இது வரைக்கும் ஜெயிச்சுட்டோம். எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்த பட்டாவும் இன்னும் வேலை இல்ல. எப்படி வீடு கட்டுவோம்? என்ன பண்றது? என்ன நாங்க வாடகை தேர்வுல பணம் வாங்கிட்டாங்க, திருப்பி பட்டா கொடுத்தாங்க. எதுக்கு வச்சு சார் ஓட்டு போடுறது? 40 குடும்பத்தை இன்னைக்கு தேர்வுல நிக்கிற மாதிரி நிக்கிறோம். எங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறதுக்கு பாறை பட்டா கொடுத்து பாறையும் ஓடையும் கட்டினா நாங்க எப்படி குடியிருக்கிறது? எங்களுக்கு பட்டாதான், எங்களுக்கு இடமே காட்டல, இடத்தே காட்டல. கோயிலுக்கு காட்டுறாங்க, தண்ணி தண்ணி வருது. ஏரி வைக்க போற ஓடையில வந்து எங்களுக்கு வீடு காட்டுறாங்க, ஏரி தண்ணி போற வழியில நாங்க எப்படி என்ன செய்ய முடியும்? பாறை பாருங்க, பள்ளத்தை பாருங்க பாருங்க, இத குடுக்கலாம். பாறை பார்த்துட்டு நாங்க எப்படி இதை கட்டி இருக்க முடியும்? இல்ல அளந்து உள்ளானா அளந்து விடுங்க, நாங்க வீடு கட்டிக்கிறோம். நீங்க என்ன சௌகரியம் பண்ணி இருக்கீங்க? இடம் காட்டிருக்கீங்க, அதுக்குள்ள நான் பலன் இல்ல. அதுக்குள்ள நாங்க போய் சேர்ந்துருக்க மாட்டேது. நீங்க வீடு கொடுத்து எங்களுக்கு நிலம் காட்டுறதுக்குள்ள நாங்க போய் சேர்ந்துருவோம். எங்களுக்காக தானே கொடுத்தாங்க. இதுல வாழ வந்து ஓட்டு போடவும் தானே வரீங்க. அப்ப எங்களுக்கு என்ன பண்றீங்க? என்ன சொல்லுங்க? இப்ப இந்த பட்டாவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கிராமத்திலேயே யார ஒரு இடம் கவர்மெண்ட் கொடுத்தா ஏத்துப்பீங்களா? எங்களுக்கு குடிச்ச பொண்ணு இப்ப மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்த இடம் ஒண்ணு. இன்னைக்கு வந்து இதான் உங்க இடம் குண்டு முழி காட்டுறீங்க. அது மாதிரி நீங்க இன்னொரு இடத்த மாற்று இடம் கொடுத்தாலும் எங்களுக்கு குடிச்ச போற மாதிரி காட்டணும். எல்லாத்துக்கும் குடிச்ச வீடு கட்டி கொடுத்தீங்களா? எங்களுக்கு கட்டி கொடுங்க. எங்களுக்கு கட்டி கொடுங்க. கட்டி கொடுங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே, செய்யறோம். வாக்குறுதி கொடுக்குறீங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது செஞ்சு காட்டுங்க. அப்புறம் தான் நாங்க ஓட்டு போடுவோம். இதை பற்றி இந்த 40 வீட்டுக்கு பட்டாக்காரங்கள்கிட்ட பேசிட்டு அவங்களும் எங்கெங்கே யாரையோ பிடிச்சி என்னென்ன பண்ணிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே செயல்படாத ஒரு சூழ்நிலை. அந்த மக்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது தான் மெய்வேலி சட்ட மையம் மற்றும் மெய்வேலி மக்கள் இயக்கத்தின் சார்பாக மாவட்ட லெவலில் மாவட்டம் ஒன்றிய நிர்வாகிகள்கிட்ட போட்டு இவங்க கலந்து பேசி ஆலோசித்த பின்னாடி அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே வந்து மாநில நிர்வாகிகிட்ட பேசிட்டு இன்றைக்கி தேசிய தலைவர் மெய்வேலி சட்ட மையம் மற்றும் மெய்வேலி மக்கள் இயக்கத்தின் தேசிய தலைவர் ஐயா வழக்கறிஞர் வேதம் ஆர் சந்திரபோஸ் மற்றும் தேசிய செயலாளர் ஐயா ஆர் கார்த்திக் BABL வழக்கறிஞர் மூலயமா இது செயல்பாட்டு கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு மெய்வேலி மக்கள் இயக்கத்தின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்து
மாநில லெவலில் உள்ள நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்று நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். இந்த பட்டா மேட்ரு உங்கள்கிட்ட வந்திருக்கு. 40 நபர்களோட பட்டா வந்து கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கல, இடம் கொடுக்கல. கேட்டால் 10 அடி பள்ளம் இருக்குது. உங்கள் அமைப்பு சார்ந்து உங்கள்கிட்ட வந்திருக்கு. இதில் என்ன நீங்கள் ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க? பொதுமக்களுக்கு எந்த விதத்தில் உதவிகரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு? 1996 இங்கே கள்ளக்குறிச்சி சின்ன சேலாறில் இருக்கக்கூடிய அம்மையகரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடத்தை சேர்ந்த 40 பயனாளிகளுக்கு வந்து அப்போ இருந்த வருவாய்த்துறை வந்து வீட்டுமனை சான்று வழங்கியிருக்காங்க. சரிங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மனையை அத்து காட்டி அவங்களுக்கு சப்டிஷன் பண்ணி அவங்களுக்கான பட்டா வளர்ந்து கொடுக்கணும். ஆமாம். சொல்லி அது சம்மந்தமாக அவங்க பல முறையாக சம்மந்தப்பட்ட துறை அதிகாரி, ஆர்ஐ, விஓஓ, தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ வரைக்கும் பல மனு கொடுத்தவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்களுக்கு இப்போ காட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதி கூட ஒரு 10-15 அடி பள்ளமான பகுதி, ஒரு பாறையாக இருக்குது. அந்த இடத்துல குடியிருப்புகள்லாம் பண்ண முடியாது. வீடு கட்டவோ ஒரு காங்கிரீட் வீடு கட்டவோ முடியாது. மக்கள் இன்றைக்கி நம்மளை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. சம்பந்தமாக துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு மாற்று இடம் கிடைக்கிறதுக்கு வருவாய்த்துறை அதிகாரி புத்தியை தான் காட்டுது. இது வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து சாதி புத்தி. இதே வந்து ஒரு தலித் அல்லாத ஒரு வருவாய்த்துறை வந்து எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறாங்க. தலித்துகளும் கொடுக்குறாங்க, தலித் அல்லாதவர்களும் கொடுக்குறாங்க. இதே ஒரு நான் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இது போல் 10 அடி 15 அடி பள்ளத்தில் வந்து யாரும் பட்டா கொடுக்க மாட்டான். ஒரு பாறையாக கிடக்கு. அப்போ வந்து அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி, தாசில்தார் வந்து ஒரு சாதி புத்தியோடு நடந்துருக்காரு. பட்டியல் பழங்குடி மக்கள் மத்தியில் இப்போ எதிராகவே இந்த வருவாய்த்துறை, இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை செயல்படுறாங்க. இது சம்பந்தமாக துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை கொடுப்போம். இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் வருவாய்த்துறை அலுவலகத்தை, சின்ன சேலம் வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த கிராம மக்களோட போராட்டத்தை அறிவிக்கவும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் வந்து சாதி ரீதியானு சொல்லிட்டீங்க. சாதி ரீதியாக அப்படிங்கும்போது ஒரு சமுதாயத்தை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்துருக்கு. அந்த ஒரு சாதி ரீதியான உள்ள மக்களுக்கு மட்டும் அரசு அதிகாரிகள் ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோரிக்கை இருக்கிற மாதிரி தெரியுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்ல இதை நேரடியாக நீங்களே பாருங்கள். இதான் சாட்சி. இது பட்டியல் மக்கள் கொடுக்கக்கூடிய இடமா அது பாருங்கள். இதான் இருக்குமா 15 அடி ஆழம் இருக்குது, ஒரு பாறையாக இருக்குது. இதுதான் 40 பேருக்கு பட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எப்படி வீடு கட்ட முடியும்? இதுலேருந்து என்ன தெரியுது? இதே பகுதியில் வந்து தலித் அல்லாதவர்களுக்கு 10 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த இடம் பக்கத்தில் இருக்குது, வாங்க காட்டுறேன். இப்போ தலித்துகளுக்கு இந்த வருவாய்த்துறை ஒரு விதமாகவும், தலித் அல்லாதவர்களுக்கும் பட்டியல் பழங்குடி அல்லாதவர்களுக்கும் ஒரு விதமாக தான் அந்த கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை இயங்குது. அது கீழே விஓவில் ஆரம்பித்து அது தாசில்தார் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதுதான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதை. சார், இப்போ இந்த பொதுமக்களுக்காக உங்களோட அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 40 குடும்பமும் உங்களை நம்பி தான் இருந்துகிட்டு இருக்குது. எங்கெங்கே போயிட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியல. இந்த பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க? சட்ட முறையில் நீங்கள் போகிறீங்களா, இல்லை வந்து பொதுமக்களை வச்சு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஸ்டெப்பாக நவுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்களா? இந்த 1996 நேற்றைய தினம் வரைக்கும் இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பல தரப்பட்ட மனுக்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். இது வரைக்கும் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய விஓஓ, ஆர்ஐஓ, தாசில்தாரோ, ஆர்டிஓஓ, டிஆர்ஓஓ, கலெக்டர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து மெய்வழி சட்ட மையத்தில் என்னிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 40 குடும்பங்களும் மெய்வழி சட்ட மையத்தில் அவங்களுக்கு பிரச்சனையை ஒப்படைச்சிருக்காங்க. ஓரிரு நாளில் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை ஆர்ஐ, விஓவிலேருந்து தாசில்தாரை சந்தித்து கோரிக்கை மனுவாக கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு சரியான நமக்கு ஒரு தீர்வு காணலன்னா அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள், பயனாளிகள் மக்கள், மெய்வழி மக்கள் இயக்கத்தோட தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கூட ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைச்சு வட்டாட்சியர் வந்து முற்றுகையிடு போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சட்டம் சார்ந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவும் தயாராக இருக்கும். ஒரு பக்கம் ஆணையம், எஸ்சி ஆணையத்திலையும் இருக்கக்கூடிய பகுதியில் தோழமை இயக்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு 2-3 விதமாக அந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம். இப்போ வந்து கூடிய விரைவில் வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு, தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை கையில் எடுத்து உங்களால் சாத்தியமாக முடிக்க முடியுங்களா? அது வந்து தேர்தல் நடந்த மக்களுக்காக தானே. ஆமாம் சார். மக்களுக்காக தேர்ந்தெடுக்கிறது தானே அப்புறம் மக்களாட்சி. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ தேர்தல் பக்கம் நடந்துட்டு போட்டோம். நம்ம மக்களுக்கான பிரச்சனைகளை அப்புறம் அரசு அதிகாரி அவங்க பார்த்து. இதுவரையும் நிறுவனர் ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. அவர் இந்த பொதுமக்களோட பிரச்சனைகளை வந்து சுமூகமாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 40 குடும்பங்களுக்கும் மாற்று இடம் கொடுத்தாலும் சந்தோஷமாக நமது சேனலுக்காகவும் இந்த ஊர் பொதுமக்களுக்காகவும் ஐயா அவர்கள் பேசி நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.